ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமிராது என்கிறார். எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்று 2-3 இடத்துல போடப்பட்டிருக்குது. ரோமரில் போடப்பட்டிருக்குது, இன்னொரு இடத்துலையும் போடப்பட்டிருக்கு. பாருங்கள், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது மார்ட்டின் லூத்தரின் உறுதியான கொள்கை. அவர் விசுவாசத்தினால தான் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆராதிக்கிற முறைமை எப்படி என்று தெரிந்து அவர் ஆராதித்தார். ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். சிலை வழிபாடுகள் இருக்கக்கூடாது. அவரை நாம் அப்படியாய் துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், வணங்க வேண்டும் என்று விரும்பி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தை மீண்டும் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கடைப்பிடித்து வந்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். பாருங்க, விசுவாசம் எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ, ஆண்டவரை விசுவாசிக்கிறாரோ, அவருக்கு என்னவா அவங்க பிழைப்பான். அவங்க ஆத்துமாவின் மேல் கர்த்தர் பிரியமாக இருப்பார். ஆனால் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லப்படுது. ஆபிரகாம் இதற்கு நல்ல உதாரணம். நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆனால் நான் இன்னைக்கு ஆபிரகாமை நினைத்தேன். எபிரேயர் 11 அதிகாரத்தில் நிறைய விசுவாசிகளின் பட்டியல் இருக்குது. ஏனோக்கிலிருந்து அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா வரிசையாக நிறைய பேரை போட்டிருக்கு. அதில் ராகாப்பை போட்டிருக்கு. பெண்களில் ராகாப் இடம் பெறுறதை நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தினால எல்லாருடைய நியாயாதிபதிகள், ராஜாக்கள், இன்னும் தீர்க்கதரிசிகள், சாதாரண மக்கள், அவங்களெல்லாம் எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. எபிரேயர் 11 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எந்த கேள்வியும் இல்லை, நீ புறப்பட்டு போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எந்த கேள்வியும் கேட்கல, அதை அப்படியே செய்கிறார். எந்த இடம் தெரியாமல் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து அப்படியே புறப்பட்டு போகிறார். பாருங்கள், அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார், வாக்கு சத்தம் பண்ணுறார். நம்புவதற்கு ஏதுவாக எந்த காரியமும் இல்லை, நம்புவதற்கு ஏதுவான எந்த காரியமும் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு, பூமியின் தூளை பாரு, இவ்விதமாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு வயது 75 வயது, சாராளுக்கு 65 வயது, 2 பேருக்கும் 10 வயது வித்தியாசம். காலம் கடந்து போகிறது. 100 வயதை கடந்து விடுகிறார் ஆபிரகாம். 100 வயது ஆகும்போது அப்பவும் அவருடைய விசுவாசம் தளரவில்லை. கர்த்தர் சொன்னது தான், கண்டிப்பாக என்னுடைய சந்ததியை அவர் பெருக பண்ணுவார் என்று விசுவாசத்தான். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அப்படியாய் அவர் விசுவாசிக்கிறாரு. அவருக்கு 100 வயதில் ஈசாக்கு பிறக்கிறாரு. அப்படியே சந்ததி பெருகுகின்றதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததிகள் என்று சொல்வதிலே பெருமை கொள்ளுகிறோம் இல்லையா? அது காரணம் அவருடைய விசுவாசம். ஆண்டு சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆபிரகாம் நீதிமானாய் காணப்படுகிறான். எனவே அவன் என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான், அவன் பிழைத்தான். அவனுடைய வாழ்க்கை அநேக பேருக்கு சாட்சியாக இருந்தது. விசுவாசத்தில் நிறைய சோதனை பாருங்கள். அதுக்கு பிறகு 100 வயதில் பிறந்த ஈசாக்கை கர்த்தர் திடீரென்று தரிசனம் உண்டாகி, நீ உன் குமாரனாகிய ஈசாக்கை எனக்காக பலியிடு, நான் காண்பிக்கும் மலையிலே பலியிடுறான். உடனே அதே மாதிரி கீழ்ப்படுகிறான். என்ன ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட குழந்தைய கேட்டேன், நீங்கள் தானே எனக்கு கொடுத்தீங்க, 25 வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்டேன் என்னுடைய 100 வயதில், இப்போ பலியிடுன்றீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? எதுவுமே கேட்கல. கர்த்தர் சொல்லிட்டார், அவர் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது. 2வது, அவர் சொன்னால் தப்பு இருக்காது, அதில் ஏதோ ஒரு நோக்கம்னு சொல்லிட்டு அப்படியே பிளைண்டு ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, குருட்டுத்தனமான விசுவாசம். அப்படியே மகனை கூட்டிகிட்டு போகிறாரு, விறகு எடுத்துகிட்டு போகிறாரு, நெருப்பு எடுத்துகிட்டு போகிறாரு, எல்லாமே இருக்குது.
ஆனால் அவருடைய விசுவாசம், வேலைக்காரர்கள்லாம் மரத்தடியில் மலைக்கு அடியில் நிற்க வச்சுட்டு, நீங்கள் இங்கேயே இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் கர்த்தருக்கு பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் அப்படின்றாங்க. சாராளுக்கு சொல்லலை, சொன்னால் ஏதாவது தடை பண்ணுவான்னு சொல்லலை. பார்த்தீங்களா? அப்போ மலையில் போயிட்டுருக்கும் போதே ஈசாக்கு கேட்குறான், அப்பா தகப்பனே எல்லாம் இருக்குது, பலியிடுவதற்கு நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் பலியிட ஆடு எங்கேன்னு கேட்கும்போது கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்கள். உள்ளத்தில் எவ்வளவோ வேதனைகள் இருந்திருக்கும், ஆனால் விசுவாசத்தோடு போகிறாங்க. அங்கே போய் பலிபீடம் கட்டுறாரு, விறகெல்லாம் அடுக்கிறாங்க, மகனை படுக்க வைக்கிறாங்க, கண்ணை கட்டிடுறாங்க, அந்த கயிறோடு சேர்த்து அந்த பலிபீடத்தில் கட்டிடுறாங்க, கத்தியை ஓங்குறாங்க. அது வரைக்கும் கர்த்தர் பேசாமல் இருந்தார். விசுவாச சோதனை. கத்தியை ஓங்கும்போது ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் நீ கை போடாதே அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? நீ இதை நான் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாய், அதனால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று எனக்கு தெரிந்தது என்று சொல்லி அப்படியாய் அந்த காரியத்தில் அவரை விலைக்கு மீட்டு அங்கே திரும்பி பார்க்கும்போது முள்ளில் ஒரு ஆடு சிக்கி இருந்தது. அந்த ஆட்டை பலி கொடுத்து வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையிலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை ஆபிரகாம் உதாரணமாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆபிரகாம் மூலம் ஆவியானவர் பேசுகிறார். நீங்களும் நானும் எந்த சோதனை வந்தாலும் அவரிடத்துல விசுவாசமாய் இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நாம் பிழைத்திருக்கும்படி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஆமீன். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா, நாங்கள் விசுவாசத்தால் நாங்கள் பிழைப்போம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை விசுவாசித்து எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, சாதகமற்ற சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தை நடக்க, அதன் மூலம் நாங்கள் உண்மையிலே பிழைத்து வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். நேற்றைய பதில், உங்களுக்குள்ளே ஒப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். மார்க் 9:50. இன்றைய கேள்வி, யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் எதில் நுழைவது எளிதாயிருக்கும்? யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் எதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்றார்.